இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்ற பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ், அதாவது ஏர்டெலோட ஆண்ட்ராய்டு பாக்ஸு உங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம். முக்கியமாக இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்கிறதுனால 5.1 சூப்பரான டால்பி அட்மாஸ் சவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 3200 ரூபாய் மட்டும்தான். மார்க்கெட்லேயே ரொம்ப கம்மி ரேட் எங்ககிட்ட மட்டும்தான். நீங்கள் கட்டக்கூடிய 3200 ரூபாய்க்கு உங்களுக்கு புதியதான ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸு ப்ளஸ்ஸு 1 இயர் பேக் உங்களுக்கு இதிலே வந்துடும். இந்த பாக்ஸ் வாங்கிட்டு நீங்கள் 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் டிடிஹெச் சேனல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் ஓடிடி எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர், யூடியூப் இந்த மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. 1 இயர் பேக்கேஜோடு உங்களுக்கு 3200 ரூபாய் மட்டும்தான். உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் 2 மொபைல் நம்பர் தந்திருக்கேன். ஸோ 2 மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது அந்த 2 மொபைல் நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா குயிக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இம்மிடியேட்டாக இந்த பாக்ஸ் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் பேசிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள், இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸோட அட்டை பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஆனது உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை பாருங்கள், ரொம்பவே பெருசாக இருக்குது. பெஸ்ட்டு குவாலிட்டி, 1 கிலோவுக்கு மேலே வரும் இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு அடாப்டர், ஒரு ரிமோட்டு, ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அந்த 3யுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடாப்டரோட குவாலிட்டி உண்மையிலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேரக்ட் ஏர்டெல்லால் தயாரிக்கப்பட்ட ஒரு அடாப்டரு. இந்த அடாப்டரை வச்சு இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுத்துக்கலாம். இந்த அடாப்டரும் இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HDMI கேபிளோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேரெக்டாக உங்களோட டிவியில் இருக்கக்கூடிய HDMI போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ரிமோட்டை பார்க்கலாம். ரிமோட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ரிமோட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ரிமோட்டு. ஸோ ஸ்மார்ட் ரிமோட்டில் எப்பயுமே நம்பர்ஸ் இருக்காது, ஆனால் இந்த ரிமோட்டில் உங்களுக்கு நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் இன்பில்ட்டாக இருக்குது. மைக் இதிலே இருக்குது. நீங்கள் ரிமோட்டில் பேசுனீங்கன்னா உங்களோட பாக்ஸ் வழியாக டிவியில் ரிசல்ட் ஷோ ஆகும். இந்த ரிமோட்டில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு படம் பார்க்கும்போது அதுக்கு தனியான ஸ்விட்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிவியில் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை உங்களோட பென்ட்ரைவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு தனியான ஒரு பட்டன் இதிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாக்ஸை பார்க்கலாம். பிராண்ட் நியூ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இது தாங்க. இது உங்களுக்கு டிடிஹெச்சாகவும் ஒர்க் ஆகும், ஆண்ட்ராய்டு பாக்ஸாகவும் ஒர்க் ஆகும். 2 பர்பஸ் இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லோகோவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரே ஒரு பவர் பட்டன் பெருசாக முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி தெரியலாம், ஆனால் அது உங்களுக்கு ஒரு பவர் பட்டன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ் ஆனது டால்பி அட்மாஸில் ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கான சிம்பிளும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட்டும் ஒரு மைக்ரோ SD ஸ்லாட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் மட்டும்தான் வருது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாடல்லையுமே மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டே கிடையாது. இதில் மட்டும்தான் உங்களுக்கு வருது. அடுத்ததாக பாக்ஸோட பேக் சைடில் பார்க்கலாம். பாக்ஸோட பேக் சைடில் என்னென்ன போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நிறைய போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டனா இன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டனா இன் அப்படின்றது மேலே கொடையிலேருந்து வரக்கூடிய ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு. அதுக்கடுத்ததாக AVTV பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த வெள்ளை பின்னு, மஞ்சள் பின்னு, அப்புறம் சிகப்பு பின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பின்னு தான் இது AVTV பின்னுன்னு சொல்லுவாங்க. சாதாரண CRT டிவி மற்றும் கலைஞர் டிவிக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பின்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக முக்கியமான ஆப்ஷன், ஆக்சுவலாக இப்போது நிறைய பாக்ஸுகளில் ஆப்டிக்கல் அவுட்புட்டு எடுத்துக்கிட்டே வராங்க. ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பாக்ஸுன்னு உங்களுக்கு உண்மையாலுமே ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வழியாக சவுண்டு சூப்பராக உங்களுக்கு பிரியுது. டால்பி அட்மாஸ் சவுண்டை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த ஆப்டிக்கல் அவுட்புட் வழியாக எடுத்திங்கன்னா சவுண்டு தனியாகும், வாய்ஸ் தனியாகும், நல்லா பிரிஞ்சு சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்டிக்கல் அவுட்புட் போர்ட்டு இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு HDMI போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து டேரெக்டாக கனெக்ஷன் எடுத்து டிவியில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு HD சேனல்ஸ், 4K சேனல்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம்.
அதுக்கடுத்ததாக ரெண்டாவது யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சைட்லேயே பார்த்தோம் ஒரு யூஎஸ்பி போர்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு யூஎஸ்பி போர்ட்டு. இதில் நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக டேரெக்டாக இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஈத்தர்நெட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஃபைபர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் உங்களுக்கு வைஃபை 5G கிடைக்குது. நீங்கள் ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணலினாலும் இந்த பாக்ஸில் உங்களுக்கு இன்பில்ட்டாக வைஃபை இருக்கிறதுனால நீங்கள் வைஃபையில் கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபையில் கனெக்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து ப்ராட்பேண்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. மொபைலில் இருக்கிற இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி கூட இந்த பாக்ஸில் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பவர் அடாப்டரும் உங்களுக்கு இது கூடயே கொடுத்துறதுனால அது உங்களுக்கு கவலை கிடையாது. டேரெக்டாக எடுத்து இன்சர்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது தான். ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் 2 மொபைல் நம்பர் தந்திருக்கேன். ஸோ டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், அல்லது அதுக்கு வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷன் எங்களோட டேரெக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி எங்களோட இந்த பாக்ஸில் வரக்கூடிய சேனல்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்களுக்கு நாங்கள் சேனல் லிஸ்ட்டை தரோம்.